கடைசி 3 ஓவரில் 52 ரன்னு. அதாவது எந்த டீம் அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உமன்ஸ் டீம் தாங்க. எந்த உமன்ஸ் டீம்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் ஜென்ஸ். மும்பைக்கும் குஜராத் ஜென்ஸுக்கும் இன்னைக்கு நடக்கிற மேட்ச்சில் கிட்டத்தட்ட 15 ஓவர் வரல பொறுமை காத்த குஜராத் ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறுத்தி நிதானமாக மும்பையோட பவுலிங்கை தாக்கு பிடிக்க முடியாமல் தடுமாறி தான் இருந்தாங்க. அதாவது குஜராத் ஜென்ஸோட ஃபஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ரனில் ஆரம்பித்தாங்க. செகண்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 ரன் வரல அடித்தாங்க. அடுத்த 3-4 ஓவர்களில் விக்கெட்டு போக ஆரம்பிச்சுது. அப்படியே மெல்ல மெல்ல பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 விக்கெட்டை எடுத்துட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் பொறுத்து நிதானமாக விளையாடி ஒரு லெவலுக்கு வந்துடுவோம், ஒரு டீசெண்டான ஸ்கோர் கூட வருமாங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலைமைக்கு போச்சு குஜராத் ஜென்ஸோட நிலைமை. ஏன்னா அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த குஜராத் ஜென்ஸோட வெற்றி பாதைக்கு வழிவகுத்துட்டது எதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது குஜராத் ஜென்ஸை அடித்த ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 192 ரன்னு. அதில் கடைசி 3 ஓவரில் மட்டும் எத்தனை ரன்னு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 52 ரன் வந்திருக்குது. அதாவது கடைசி 3 ஓவரில் நாயடி பேயடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 3 ஓவர் தான் மேட்சையே மாற்றிட்ட காரணம். அதாவது கரூருங்கிற அந்த ஒத்த ஆள் பார்த்தீங்கன்னா சரியான அடி அடித்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோர் கார்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே அவங்க ஒருத்தரோட பேட்டிங்லேருந்து வந்த அந்த சிக்ஸஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் நடந்த அனைத்து போட்டிகள்லையும் சூப்பரான ஷாட்டுங்க. ஆனால் அவங்களுக்கு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸு இருக்குன்னு அந்த குஜராத் ஜென்ஸோட பேட்டிங் அந்த டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வழியாக ஒரு டீசெண்டான ஸ்கோரு தாண்டி டாப் ஸ்கோரு அதாவது 192ங்கிற ஒரு மிகப்பெரிய இலக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனால் முன்ன இருந்த அந்த குஜராத் ஜென்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 160க்குள்ளேயே அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துருவாங்களோ. 12வது ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2-3 விக்கெட்டு அந்த ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. கடைசியில் அந்த 14வது ஓவரில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங்கை ஆள் மாற்றி இறக்கூடாமல் இருந்திருந்தா கட்டாயமாக இந்த மேட்ச்சில் குஜராத் ஜென்ஸ் தோற்றுருப்பாங்க. இப்போயும் யார் ஜெயிச்சாங்கிற முடிவுன்னு வரலை. இருந்தாலும் மேட்ச் இப்போ ஸ்டார்டிங்கில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம சேனலில் லைவ் போட முடியாதனால தான் நான் இந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் நம்மளுக்கு எப்பயுமே தேவை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற கிரிக்கெட் பதிவுகளை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.